Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இன்னைக்கு வலைப்பை சந்திரன் அவர்கள் புது படங்களை பற்றி என்ன சொல்கிறாரு, வேற ஏதாவது தகவல்கள் கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். இப்போது படங்களுடைய அடிவகுப்பு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா அதர்வாவோட படமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்து தனுஷ் அவருடைய எதிர்பார்த்த படம். தனுஷை வந்து எத்தனை பேர் சீன்னாங்களோ அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை நான் கொடுப்பேன்டா அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அதான் அதில் ஒரு பிச்சைக்காரனாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு பிச்சைக்காரர் எப்படி பணக்காரராக மாறுறாரு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிச்சைக்காரர் நடித்த படம், அதாவது பிச்சைக்காரராக நடித்த படம், வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பிச்சைக்காரராக ஒரு ஹீரோ நடித்தாருன்னா அந்த படம் வெற்றியடைம்னு ஏற்கனவே பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு பெரிய நடிச்சிருந்தாரு. ஆமாம், அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் 2வும் பெரிய ஹிட்டு. பிச்சைக்காரன் 3 எடுக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் அதுக்குள்ளே இருக்கும் பொழுது குபேராவில் ஒரு தனுஷ் பிச்சைக்காரனாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம சொல்லணுமா என்ன தனியாக? ஓகே. ஸோ அதனால தான் வந்து குபேரன் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் தலைப்புலேயே வந்து ஸோ அதை சொல்லும் விதமாக, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டைட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க, அதனால் நீங்கள் தலைப்பு கொஞ்சம் வேறு மாதிரி யோசிங்கன்னு சொன்னனால இப்படி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? அதான் குபேரா ஒரு பிச்சைக்காரன் எப்படி குபேரன் மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக மாறினாங்கிறது தான். நிச்சயமா பரவாயில்ல. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு, கிட்டத்தட்ட வந்து அரங்கம் நிறைய ஒரு விஷயம் அப்படின்னா தனுஷ்க்கு இருக்குது அப்படின்றது தான். சரி, தனுஷோட படங்களை தொடர்ந்து டிஎன்ஏ அதர்வா படம். அதர்வாவுக்கு ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து சுதா கொங்கரா அவங்களுடைய படத்தை தாண்டி இதுக்கப்புறம் வந்து அமைஞ்ச படத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஎன்ஏ வந்து ரொம்ப நல்ல படம் தான். அந்த கருத்துங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. ஆக்சுவலாக குழந்தை கடத்தல் பற்றி அவங்க எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. போய் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு குழந்தை வெளியில் போகுது, இன்னொரு குழந்தை உள்ளே வருது, குழந்தையை எப்படி மாற்றி வைக்கிறாங்க, அதில் வந்து பணம் எப்படி விளையாடுது, அதில் ஜோதிட நம்பிக்கையெல்லாம் எப்படி அதுக்குள்ளே வருது, ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஒரு யதார்த்தமான படமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது சினிமாவுக்காக கொஞ்சம் நிறையா மாற்றிருக்காங்க. ஒன்றும் இல்லை, படம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு ஐட்டம் டான்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ நமக்கு திடீர்னு என்னையா அது சம்மந்தம், படமே வேகமாக போயிட்டுருக்கு, இந்த பாட்டை எதுக்கு கொண்டு வந்து போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் வருது. கொஞ்சம் டிப்பிக்கலான வில்லன் அப்படி இப்படின்னு அந்த படம் போனால் கூட அந்த கதையினுடைய மையக்கருவுக்காக அதை பாராட்டலாம். ஓகே. ஏன் இன்னும் அவர் வந்து தனக்கான ஒரு தோற்றத்தையே எப்போ பாலா அவர்களுடைய படத்தில் நடித்தாரோ அதுக்கப்புறம் வந்து ஒரே மாதிரியான ஒரு செட்டிலாகவே அவருக்கான நடிப்புகள் இருக்குது, தோற்றமும் அதே மாதிரி இருக்குது. ஸோ அதர்வாவோட அடுத்த அப்டேட் என்னவா இருக்குது? இல்லை, தோற்றத்தை மாற்றி வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விஜயெல்லாம் எத்தனை படத்தில் தோற்றத்தை மாற்றிக்கிட்டாரு, எத்தனை படத்தில் அஜித் தோற்றத்தை மாற்றிக்கிட்டாரு. அஜித்தெல்லாம் மேக்கப்பே போட மாட்டார், இத்தனைக்கு அப்படியே வந்து நிற்கிறவர் அவர். ஸோ அதனால் வந்து உங்களுடைய கதை தேர்வு எப்படி இருக்குது அதுதான். அதை தாண்டி நீங்கள் வந்து 7 கெட்டப்பு 8 கெட்டப்புலாம் வந்து கொள்ளணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் அது ரசிக்கப்பட்டது, இன்றைக்கி அப்படி கிடையாது. கண்டென்ட்டு நல்லா இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நடிச்சிடலாம். ஸோ அதுதான். அதர்வா வந்து இந்த படத்துக்கு ஒன்றும் கெட்டப் மாற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பட் ஒரு குடிகாரராக வராரு, நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஓகே. அதுக்கான ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஆமாம். சரி சார். சரி, இப்போ வந்து தக் லைஃப் படத்தை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். பட் இப்போது அந்த படத்துக்கான ஒரு பாதுகாப்போட வெளியீடு கர்நாடகா அரசு வந்து உறுதி அளிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து படம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ அதுக்கான சூழல் அங்கே ஏற்படுத்துகிறாங்க. படம் வந்து கிட்டத்தட்ட வெளியாகிடுச்சு. ஸோ சாதாரணமாக யாராக இருந்தாலும் என்னடா படமே ரிலீஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் பார்த்தாச்சு, இப்போ போய் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, இப்போ அங்கே வந்து என்ன மாதிரியாக இருக்கும் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆல்ரெடி அவரை வந்து எவ்வளவோ பங்கம் பண்ணியாச்சு, நம்ம செஞ்சதுக்கு செஞ்சாச்சு, இனி அந்த படம் ஓடினானா ஓடாட்டி என்ன அப்படின்ற சிலருடைய மனப்பான்மைகள் கூட இருந்திருக்கலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மாநிலத்துக்கு மாநிலம் இந்த ரசனைங்கிறது வேறுபடுது. ஆக்சுவலாக வந்து அங்கே ஆந்திராவிலேயோ அல்லது வந்து கேரளாவிலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ பெரிய வெற்றி பெற்ற படங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றதில்லை.
அதே மாதிரி தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்த படங்கள் அங்கே நல்லா ஓடி இருக்கு, மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஓடி இருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த தக்லை படம் கர்நாடகாவில் வெளியாகி ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சி அங்கே ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ ஒரு படத்தை அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். நீ மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோம்னாங்க. முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். அந்த உறுதியாக இருந்து இன்றைக்கி அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா கமல் தான் ஜெயிச்சிருக்காரு. படம் ஜெயிக்குது தோக்குது ரெண்டாவது விஷயம், கமல் ஜெயிச்சிட்டார்ல. நான் மன்னிப்பு கேட்டு தான் உங்கள் ஊருக்கு என் படம் வரணும்னா மன்னிப்பு கேட்காமலே வர வைப்பேன் அப்படிங்கிற அந்த கட்ஸ் இருக்குல்ல. இப்போ அவர் நினச்சிருந்தா கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. அங்கே ஒரு 10 நாளில் பதில் சொல்கிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதோட இல்லைங்க எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுற விருப்பம் இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆனால் அவர் உச்சநீதிமன்றம் போகிறார். என்னுடைய உரிமை இது, ஒரு மாநிலத்தில் ஒரு படத்தை திரையிடுவதற்கான உரிமை எனக்கு இருக்குது. சென்சார் செய்யப்பட்ட ஒரு படத்தை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் அவங்களுடைய வாதம். அதை வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சிருக்கு. நீங்கள் எப்படி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லலாம் அவரை, அதுக்கு என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு படத்தை வெளியிடக்கூடாதுன்னு ரவுடிகள் சொல்கிறத எப்படி சட்டத்தை எப்படி ரவுடிகள் கையில் எடுத்துக்க முடியும்னு ரொம்ப காட்டமாக பல விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இதற்கப்புறம் தான் அங்கே வந்து அந்த அரசு ரொம்ப அரண்டு போய், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்ட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்ல, அங்கே போய் பதில் சொல்ல முடியாது, அது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே மக்கள்கிட்ட முதலமைச்சரே பேசி இதுக்கு ஒத்துழைக்கணும், நீங்கள் இந்த போராட்டக்காரர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிங்க அப்படின்னா அரசாங்கமே போராட்டக்காரர்கள்ட்ட கேட்க வேண்டிய சூழலை கமல் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அதான் எப்போவுமே கமலை பொறுத்தளவுக்கு சட்ட ரீதியாக என்னவோ அதை அணுகிடுவோம், அவ்வளோதான். நீங்கள் இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறதெல்லாம் வேறு. நான் அதை வந்து நான் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறேன்னு நினைப்பாரு. ஓகே, அது சட்ட ரீதியாக பார்த்துட்டேன். ஓகே. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அங்கே உள்ள உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு நடிகர்கிட்ட நீ கேட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா உயர்நீதிமன்றம் அங்கே வந்து தடையாக நின்னது இல்லையா? அதை தானே கேட்டிருக்காங்க. அவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு தானே கேட்டிருக்காங்க. அவரை மன்னிப்பு கேட்க சொல்கிற அதிகாரம் நீதிபதிகளுக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்தோட பதில் என்னவா இருந்திருக்குன்றது தான் அது. பதிலெல்லாம் அவங்க கேட்கல, ஓகே, கண்டிச்சிருக்காங்க. அவ்வளோ, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இப்போ அடுத்து உள்ளவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்? அதுதான் இதில் ப்ளஸ். இந்த படம் ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி நாளைக்கு தமிழகத்திலேருந்து ஒரு படம் அங்கே வரும்பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் நான் ரிலீஸ் பண்ண விடுவேன், நீங்கள் வந்து இந்த நிபந்தனை இருக்குது, இந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் இங்கே ஒத்துப்போம் அப்படின்லாம் இனிமேல் எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறிடுச்சு. இப்போ நாளைக்கு அவங்க உச்சநீதிமன்றம் போவாங்க, அதே படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த கலாட்டாக்களில் ஈடுபட மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த ஒரு வழக்கு போதும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஆமாம், நிச்சயமாக. ஒரு ஓப்பனிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு அப்படின்ற இதில் விஷயமே. ஓகே சார். அப்போ ஜனநாயகனுக்கும் பிரச்சனையே கிடையாது, கிட்டத்தட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான். ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு இங்கே தான் பிரச்சனை. அப்படியா? ஜனநாயகனுக்கு அங்கே பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தயாரிப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இங்கே என்ன கோபம்னா எங்கள் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண இல்லை, நாங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டோங்கிற குரல் இங்கே இருந்துச்சு. இப்போ சட்ட ரீதியாக அதை வந்து அனுமதி வாங்கி அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே சார். அதனால் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் நான். கண்டிப்பாக. ஏன்னா இந்த தக்லைஃப் பேசும்போதே ஏன் ஜனநாயகனை பற்றி பேசினேன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பவுச்சில் 2 டிவிடி வந்து 2 படங்கள் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த படத்துக்கான ஒரு பேக் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இதை பேசும்பொழுது இதையும் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தது. ஓகே சார். சார் இதில் ரஜினி சார் வந்து இப்போ புது அப்டேட்டு, அதாவது நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க ஒரு 6 மாத காலம் வந்து அந்த இடைவெளி வந்து அவருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சில படங்களுக்கான ஒரு லைனப் வந்து வெளியாகியிருக்கு. அது என்ன படம், யாரோட இயக்கம், இந்த மாதிரியான ஒரு? எனக்கு தெரிஞ்ச அவர் எதுவுமே கமிட் பண்ணலை. அவர் இப்போ கூலி படத்துக்கு பிறகு அவர் ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பிறகு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு, அவ்வளோதான். ரெஸ்ட்னா அந்த சுயசரிதை எழுதுவதற்கான ஒரு காலகட்டம்ங்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில் அவர் சும்மா கதைகள் கேட்பார், இன்னும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே. ஓகே சார். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து ஒரு பேன் இண்டியா மூவி பூரி ஜெகநாத் அவரோட இணைந்து பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து சம்யுக்தா இந்த டீமெல்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் நடிச்சிட்டு இருக்க படங்களில் எதுவும் பெரிய அளவில் வந்து போன மாதிரி ஒன்றும் தெரியல.
பட் இதுக்கப்புறம் வந்து அவர் பேன் இண்டியா அப்படின்ற ஒரு சர்வைவல் எப்படி? இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார் அவர். இப்போது மாஸ்டர் வந்து அதுக்கான ஓப்பனிங்கை அவர் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக நான் எப்போவும் ஹீரோவாக தான் நடிப்பேன், வில்லனாக நடிக்க மாட்டேன், அல்லது வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா தமிழில் வந்து கண்டினியூஸாக ஒரு படம் ஒரு 4 படம் ஓடாமல் போனதுக்கு அவர் காண போயிருப்பார். ஆனால் நான் வில்லனாக மாறுவேன்னு மாஸ்டரில் வந்தார்ல, அது அவருக்கு ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்புறம் டக்குன்னு வந்து தெலுங்கில் கூப்பிட்டாங்க, அவர் அங்கே போய் ஒரு வில்லன் ரோல் பண்ணார். அதற்கப்புறம் ஹிந்திக்கு போனார். அப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ஆல்மோஸ்ட் அவர் நடிச்சிட்டார். இப்போ ஏற்கனவே ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறிட்டார். அதனால் இப்போ புதுசாக மாறணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று, மகாராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை அவர் கொடுத்துருக்கிறார். எப்போவுமே வந்து ஒரு ஹீரோ ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 ஃப்ளாப்பு தாங்குவார் அவர். இதுதான் வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலா. ஸோ அதனால் அந்த மகாராஜாவுக்கு பிறகு ஏஸ் வந்துச்சு, அது இந்த படம் ஓடல. இன்னொரு 3 படம் ஒரு கணக்கில் இருக்குது. ஓகே, ஃபெயிலியர் கொடுக்குறதுக்கு. ஸோ அதே வந்து தைரியமாக அடிக்கக்கூடிய ஒரு கட்ஸ் உள்ள ஒரு ஆளாக மாறிட்டார். அது பெரிய விஷயம். இவரை பார்த்தோம் நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து பரவாயில்ல, இந்த படம் இல்லைன்னா அடுத்த படத்தில் ஜெயிச்சுக்கலாம் அப்படின்றது. அப்புறம் சார், சமீபத்தில் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இங்கே உள்ள இயக்குனர்கள் நமக்கு ஹிந்தியில் போய் படம் பண்ணுறது, அதாவது வேற்று மொழிகளில் படம் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது. பட் இதுவரையுமே எந்த ஒரு படங்களும் எடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த மாதிரியான ஒரு, அதாவது தமிழ் கதைகளை எடுத்துட்டு ஒரு ஹிந்தியோ ஒரு தெலுங்கோ சில விஷயங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப ஹிட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஏன் வந்து இது மாதிரி ஒரு சூழல்? ஒருவேளை இங்கே உள்ள நமக்கு தமிழ்நாட்டுக்கான கலாச்சாரத்தை அப்படியே வந்து அடுத்த மாநிலத்திலேயோ அதை புகுத்தும் பொழுது அது செட் ஆகலையா? ஈவன் நான் அட்லி அவர்கள் எடுத்த தெரியலேருந்து நான் சொல்ல வரேன். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அப்படி எல்லா படத்தையுமே சொல்ல முடியாது. நீங்கள் அங்கே வந்து லோக்கலைஸ் பண்ணணும். இந்த கதையை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே படமாக்குனீங்கன்னா இந்த நம்ம பண்பாடு வேறு, அவங்களது வேறு, பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு அவங்களுக்கும் வந்து பல இடைவெளிகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை இந்த நாட்டை எடுத்துகிட்டு போகிறது அல்லது இந்த படத்தினுடைய ஒரு 70% எடுத்துகிட்டு போய் பாக்கி அங்கே உள்ள மாதிரி லோக்கலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் படத்தையே அடித்து இங்கே படம் பண்ணுறாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ தமிழ் படத்தை இந்தியாவில் இருக்கிற இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான படம் விஷயம்லாம் இல்லை. இன்னொன்று வந்து தமிழிலிருந்து பல படங்களை அங்கே ரீமேக் பண்ணி நல்லா ஓடி இருக்கு, நிறைய படங்கள் ஓடி இருக்கு. ஸோ அதனால் தமிழ் படங்கள் எங்கேயுமே பொருந்தாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதை அந்த டைரக்டர் எப்படி மாற்றினாருங்கிறது தான். ஓகே. ஏன்னா ஈவன் அந்த படிக்காதவன் படம் கூட பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நாட்டு நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்குங்க. இங்கேருந்து அங்கே போவோம், இங்கேருந்து இங்கே வரும், அதெல்லாம் ஒரு புது விஷயம்லாம் கிடையாது. நிறையா வந்திருக்கு, இப்போ காலகாலமாக வந்திருக்கு. அதனால் இப்போ தான் இங்கேருந்து ஹிந்திக்கு போகிறாங்க, ஹிந்தியிலேருந்து இங்கே வராங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓகே சார், கார்த்திக் சுப்புராஜ் இயக்குனர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிவ்யூவர்ஸ்க்காக சில விஷயம் வந்து சொல்கிறார். அங்கே வந்து நிறைய, அதாவது வந்து புகைப்பழக்கம் வந்து கூடாது, மது குடிக்காதீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையா வந்து ப்ரொமோட் பண்ணலாம். பட் ஒருத்தரை வந்து படம் பார்க்காதேன்னு வந்து நீ வந்து சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். பட் இது வந்து மக்கள் கையில் விட்டுருங்க, அது நல்லதோ கெட்டதோ அது அவங்களே பார்த்து அந்த படத்துக்கான வெற்றியை வந்து அவங்க நிர்ணயிச்சிருவாங்க. நீ எந்த விஷயத்துலையும் அதை போட்டு வந்து சினிமா வந்து கெடுக்காத அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து கொஞ்சம் கொப்பளிச்சிருக்கார். இதை வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்க? இல்லைங்க, ஒரு ரெட்ரோ படத்துக்கு வந்து சரியான ரிவ்யூ இல்லை. பல பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு. இதே கார்த்திக் சுப்புராஜ் இயக்குன படங்கள், பல படங்களுக்கு, இப்போ பீட்சா மாதிரி படங்களுக்கெல்லாம் இதே ரிவ்யூவர்ஸ் தான் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து இந்த கருத்து அவருக்கு தோணலையா? ஒரு படத்தை விமர்சிக்கும் போது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது, பாராட்டும் போது எங்கே போனீங்க நீங்கள்? அப்போ இதே விமர்சகர்கள் தான் நல்ல படமாக இருந்தால் பாராட்டுறாங்க, படம் நல்லா இல்லைன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதை வந்து நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே சட்டத்தில் இடம் கிடையாது. இன்னொன்று வந்து இன்றைக்கி எல்லாருமே ரிவ்யூவராக மாறிட்டாங்க. நீங்கள் தொழில்முறை ரிவ்யூவர்ஸு கொஞ்சம் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க, அது வேறு. ஆனால் இப்போ தியேட்டருக்குள்ளே போகிற ஒவ்வொருத்தருமே ரிவ்யூவராக இன்றைக்கி மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாரை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? உங்களால் முடியவே முடியாது. அப்போ நீங்கள் நல்ல படத்தை எடுக்கணும். இன்னொன்று பேசிக் திங்க்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தை 2.25 மணி நேரம் எடுக்காதீங்க, 3 மணி நேரம் எடுக்காதீங்க, அதுவே பெரிய இம்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லாத ரிவ்யூவர்ஸே கிடையாது. குறைந்தபட்சம் அந்த அறிவுரையை கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக சொன்னால் காது கொடுத்து கேட்பேன், நெகட்டிவாக சொன்னால் கேட்கவே மாட்டேன்னு ஒரு படம் எடுத்திங்கன்னா இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகுது. எல்லாருக்குமே பொதுவான ஒன்று, நம்மளுடைய பொறுமைங்கிறது 2.25 to 2.5 மணி நேரம் தான். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் படம் எடுக்கும் பொழுது
தேவையில்லாத போர்ஷன் நமக்கே தெரியுதே. ஒரு டைரக்டராக ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் வளவளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த காட்சி தேவையே இல்லை படத்துக்குன்னு நமக்கே தெரியும் போது ஒரு டைரக்டராக ஏன் உங்களுக்கு தெரியல? ஸோ அப்போ அதெல்லாம் நெருக்கி கட் பண்ணி ஒரு கிறிஸ்பாக ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற ஒரு பேசிக்கு உங்களுக்கு தெரியாதப்போ யாரோ ஒரு விமர்சனம் நீங்கள் வந்து அவன் சரியாக பேசலை, சரியாக சொல்லலைன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு நமக்கு புரியல. இன்னொன்று வந்து பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதே துறையில் இருக்கிற மிஷ்கின் வந்து அருமையாக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. ரிவ்யூவர்ஸை குறை சொல்லாதீங்க, அவங்க பாராட்டுறாங்கல்ல, அப்போ ஏற்றுக்கிறோம்ல. குறை சொன்னால் கேட்டுக்குங்க. ரிவ்யூங்கிறது அவங்களுடைய உரிமை. அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும்னா சொல்லக்கூடாது. நீங்கள் நல்ல படம் எடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சொல்ல வேண்டும். ஓகே. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக இவர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் சொன்னது வேணால் இந்த படமாக இருக்கலாம். பட் சூர்யா அவர்களை வந்து தொடர்ச்சியாக 2 படங்களுக்குமே வந்து வதைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் வந்து ரிவ்யூவர்ஸ் இதை வந்து சரியாக வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படின்றது சில ரிவ்யூவர்ஸ் கையிலேயே படம் கிடையாதுங்க. ரிவ்யூவர்ஸ் சொல்கிறத இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுவான். அவன் ஒரு ஃபன்னுக்காக பார்க்குறான். இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன நக்கல் அடிச்சிருக்கான், இவன் என்ன, அதுக்கு தான். ஒரு ரிவ்யூவர்ஸ் போய் பாருன்னா யாரும் போய் பார்த்துடுறது இல்லை, பார்க்காதன்னா யாரும் பார்க்காம இருக்கிறது இல்லை. அவனுக்கு தோணுனா போய் பார்ப்பான், அவ்வளோதான். நல்லா இருந்தால் ஒரு 50 பேர்கிட்ட சொல்லுவான், போய் பாருங்கள் அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு, அவ்வளோதான். அதுதான் ரிவ்யூ. இது கிடையாது. ஒரு ரிவ்யூ வந்து ஒரு மோசமான படத்தை ஓட வைக்கவே முடியாது, ஒரு நல்ல படத்தை தடுக்கவே முடியாது. இவங்களுடைய வேலை வந்து பார்த்துட்டு வந்து அவருடைய கருத்தையே அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். நீங்கள் நல்ல படம் எடுத்தால் எவ்வளோ மோசமான ரிவ்யூ இருந்தாலும் ஓடும். அதை தாண்டிலாம் பல படங்கள் இங்கே ஓடி இருக்கு. இப்போ மாமன்னு ஒரு படம் எந்த ரிவ்யூவர்ஸுக்குமே பிடிக்கல. எல்லாருமே அந்த படத்தை நெகட்டிவாக தான் சொன்னாங்க. என்னையா அழுது வடிகிறாங்க, கடுப்பாக இருக்குது, எந்த காலத்தில் போய் எடுக்க வேண்டிய படத்தை எந்த காலத்தில் எடுத்திருக்காங்க அப்படிலாம் பேசாத ஆளே கிடையாது. ஆனால் அந்த படம் பெரிய வசூல். என்னென்னா சிட்டியில் ஓடலையே தவிர கொஞ்சம் அர்பனில் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அந்த படம் வந்து நல்லா ஓடி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சென்டிமெண்ட்டை விரும்புகிற கூட்டம்னு ஒன்று இருக்குது. சூரியன் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய நண்பர்கள்ட்ட முதல் நாள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு, பத்திரிகையாளர்கள் வந்து இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை பார்க்க ஒரு கூட்டம் வரும், கட்டாயமாக இந்த படம் ஓடும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நடந்துச்சு. அவருக்கு அந்த படம் லாஸ் கிடையாது, லாபம் தான். ஒரேடியாக வெற்றி படம் இல்லை, ஆனால் ஒரேடியாக தோல்வி படமும் கிடையாது. அப்போ ரிவ்யூ என்ன பண்ணுச்சு? ரிவ்யூவில் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அதனால் நீங்கள் நல்ல படம் எடுங்க, ஓடும், அவ்வளோதான். ஃபைனலாக ஒரே வரி அதுதான். ஓகே. ரிவ்யூவர்ஸுக்கெல்லாம் நம்ம மார்க்கே போட முடியாதுங்க. அது எப்படி போட முடியும்? அது அவங்கவுங்களுடைய பாணி, அவங்கவுங்க ஒரு படத்தை தானே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உருவாக்கல. இல்லை வெற்றிமாறன் வந்து எவ்வளவு தாமதமாக படம் எடுத்தாலும் அவருடைய ஒவ்வொரு படங்களுமே ஒரு மரியாதைக்குரிய படங்களாக வந்திருக்கு. அது வெற்றி படமாங்கிறது வேற. சில சென்டிமெண்ட்ஸ் இங்கே இருக்குங்க. என்னதான் நம்ம பகுத்தறிவுலாம் பேசினா கூட சிலது தானாக நடக்குதா அல்லது வந்து இந்த படத்தின் கதை அப்படி வந்து ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்குதா அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ காளி அப்படின்னு ஒரு படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அடுத்த பகுதியில் என்ன விஷயத்தை சொல்ல வர்றாரு அப்படின்றத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.